அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது திருவண்ணாமலை மகாதீபத்தின் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருவண்ணாமலையில் கிருத்திகை தீப திருநாள் அன்று பாரம்பொருள் அண்ணாமலையின் மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும் உற்சவம் ஆண்டுதோறும் நடப்பது வழக்கத்தில் இருக்கிறது. இதனை கோடானி கோடி மக்கள் தொலைக்காட்சியிலும் நேரிலும் சென்று வழிபடுகிறார்கள். திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் மகா தீபத்தின் சிறப்பு பற்றியும் அதை தரிசிப்பதனால் கிடைக்கும் பலன்களை பற்றியும் எண்ணலடங்காதது என்பது நமக்கு தெரியும். மகாவிஷ்ணுவிற்கும் பரம்பொருள் பிரம்மா அவர்களுக்கும் அடிமுடி காண முடியாத அண்ணாமலையராக சிவபெருமான் காட்சி கொடுத்த திருநாளே திருக்கார்த்திகை தீபமாகும். இந்த தினத்தில் தான் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் ஜோதி வடிவமாக வெளிப்பட்டத்தை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த தினத்தில் கொண்டாடப்படும் ஆண்டு கார்த்திகை பௌர்ணமி நாள் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றுவதுடன் இல்லங்களிலும் தீபம் ஏற்றி வழிபடுவதை வழக்கத்தில் கொண்டிருக்கின்றோம். கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியான கார்த்திகை தீப திருநாள் அன்று திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் என்பது அனைவருக்கும் தெரியும். இது திருவண்ணாமலையில் 10 நாள் திருவிழாவாக கொண்டாடுவது வழக்கத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த தீபத்திற்கு என்னென்ன சிறப்புகள் உள்ளது என்பது யாருக்குமே தெரியாது. அதை பற்றி தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். திருவண்ணாமலை மீது ஏற்றப்படும் மகா தீபத்தை சுமார் 20 கிலோமீட்டர் சுற்றளவு தூரத்தில் இருந்தும் மக்கள் தரிசனம் செய்ய முடியும். அந்த அளவு பிரகாசமாகவும் சிறப்புணடும் அவ்வளவு காட்சி தரும் இந்த திருவண்ணாமலை தீபமாகும். திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை மகா தீபத்தை நேரில் கண்டவர்களின் குடும்பத்தில் உள்ள 21 தலைமுறையினருக்கு முக்தி கிடைக்குமால் இந்த தீப ஒளியை காண்பதனால் திருவண்ணாமலை மகா தீபத்தை தரிசித்தபடி ஓம் சிவாய, அதாவது ஓம் நமச்சிவாய எனும் சொன்னால் அந்த மந்திரத்தை 3 கோடி முறை உச்சரித்த பலன் கிடைக்கும். இந்த மகா தீப நாளில் உச்சரிக்கும் போது தீபத்திருநாளில் அண்ணாமலையாரை 5 முறை கிரிவலம் வர பாவங்களில் இருந்து முழுவதுமாக விடுபட முடியும். பிரம்ம ஹத்தி தோஷத்தில் இருந்தும் விடுபடலாம். அது என்ன பிரம்ம ஹத்தி தோஷம் என்றால், ஒருவரை கொலை செய்வதனால் ஏற்படும் தோஷமே பிரம்ம ஹத்தி தோஷமாகும். அந்த மாபெரும் கொடிய தோஷத்தில் இருந்தும் விடுபடலாம். கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் செல்லுபவர்களுக்கு 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். அஸ்வமேத யாகம் என்றால் நமக்கு நாளை உயிர் போகிறது எனக்கு நாம் தெரிந்து கொண்டால் சிவபெருமானை நோக்கி கடுமையாக விரதம் இருந்தால் அதனால் கிடைக்கப்படும் யாகமாகும். அதாவது சிவபெருமானை நோக்கி எவர் ஒருவர் கடுமையான தவத்தை செய்கின்றனரோ அதை ஒரு நாளைக்குள்ளே சிவபெருமான் மனம் குளிர்ந்து நமக்கு காட்சியளிக்கக்கூடிய யாகமாகும். அவ்வளவு சிறப்புமிக்க அந்த அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். எத்தனையோ நபர்கள் அஸ்வமேத யாகம் செய்யலாம், ஆனால் சிவபெருமானை குளிர்விக்க முடியாது. ஆகையால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். இந்த கார்த்திகை தீபம் என்று கிரிவலம் செல்லுபவர்களுக்கு கார்த்திகை தீபத்தன்று பரம்பொருள் சிவலிங்கம் முன்பு நெய் விளக்கேற்ற வேண்டும். வாழ்க்கையில் இவ்வாறு செய்வதனால் அனைத்து விதமான சகல சன்பத்துகளும் அனைத்தும் நன்மையாகும். கடன் தொல்லை, திருமண பேறு மற்றும் குழந்தை பேறு அனைத்தும் நமக்கு நல்லபடியாக அமையும். இந்த கார்த்திகை தீபத்தன்று சிவலிங்கம் முன்பு நெய் விளக்கேற்றும் போது திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றும் போது அங்கு இருந்து தரிசித்தால் குழந்தை பேறு, திருமணத்தடை, முக்கியமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். கார்த்திகை மாதம் மகா தீபத்தன்று திருவண்ணாமலையில் அதிகாலையில், அதாவது பிரம்ம முகூர்த்த வேளையில் பரணி தீபம் ஏற்றுவார்கள். இந்த விளக்கை பைரவ சன்னதியில் கொண்டு போய் வைப்பார்கள். மாலையில் அந்த விளக்கினை சுடர் எடுத்து சென்று மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றுவார்கள். இந்த தீபம் தொடர்ந்து 11 தினங்கள் எரியும். அவ்வளவு சிறப்புமிக்க இந்த தீபச் சுடரை வணங்கினால் பரம்பொருள் சிவபெருமானையே நேரில் வணங்கியதற்கு சமமாகும். பரம்பொருள் திருவண்ணாமலையில் மகா தீபம் எரியும் 11 தினங்களும் இரவும் பகலும் எந்த நேரம் வேண்டுமானாலும் கிரிவலம் செல்லலாம். சிவஜோதி வடிவமாக கருதப்படுகிறார்.
அதாவது சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி தருகிறார் என்பதனால் சிவபக்தர்கள் மகா தீபத்தை தரிசித்து அதை உங்கள் மனதில் வணங்கியபடி கிரிவலம் செல்வது மாபெரும் புண்ணியமாகும். புண்ணியத்திலும் புண்ணியம், மாபெரும் புண்ணியமாகும். அதாவது மாதம் மாதம் பௌர்ணமியில் கிரிவலம் செல்லுபவர்கள் பரம்பொருள் சிவபெருமானை நோக்கி இந்த ஜோதி ரூபமாக எரியப்படும் இந்த தீபத் திருநாளில் அவரை நினைத்து வழிபடுபவர்களுக்கு அனைத்து விதமான பௌர்ணமிகளிலும் சென்ற பலன் இந்த தீபத் திருநாளன்று இந்த கிரிவலம் சென்றால் கிடைக்கும். திருவண்ணாமலை மகா தீபத்தை நேரில் தரிசிக்க முடியாதவர்கள் தீபமேற்றும் நேரத்தில் அதை மனதில் நினைத்து வழிபட்டாலே அதற்கு இணையான பலனை கிடைக்க தரும் உள்ளது. திருக்கார்த்திகை தீபம் அன்று திருவண்ணாமலைக்கு நேரில் செல்ல முடியாதவர்கள் இல்லத்தில் இருந்தபடியே அல்லது அருகில் உள்ள பரம்பொருள் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யலாம். அனைத்தும் நமக்கு நன்மைகரமாகவே கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். சிவபெருமான் அவர்கள் ஜோதி பிழம்பாக காட்சி தந்தார் இந்த தினத்தில். அதாவது அடிமுடி காண முடியாதவர்களுக்கு முன்பு அனைத்தும் அவரே என்று அனைவரும் நினைத்தபடி நின்றார் நம்முடைய பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள். அனைவருக்கும் ஜோதி ரூபமாக காட்சியளித்து அனைத்து கடவுள்களிலும் மேன்மையான கடவுளே நம்முடைய பரம்பொருள் சிவபெருமான் என்பது இந்த இடத்தில் புலனாகின்றது. தீபத் திருநாளில் அனைவரும் சிவபெருமானை மலையாக விற்றிருக்கும் காரணத்தால் திருவண்ணாமலை சிறப்புக்குரியதாக இருக்கின்றது. கார்த்திகை தீபம் என்றாலே நம் சட்டென்று நினைவுக்கு வருவது திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் மகா தீபம்தான். ஆன்மீக பூமி, சித்தர் பூமி, நினைத்தாலே முக்கி தரும் அற்புத தலம் என பல்வேறு சிறப்புகளை கொண்டது திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருத்தலம். திருவண்ணாமலையில் ஆண்டுதோறும் கார்த்திகை என்று மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. இந்த மகா தெய்வத்தை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள். திருவண்ணாமலை மகா தீபத்தை தரிசிப்பது மகா புண்ணியம் என்பார்கள். இந்த தீபத்தை தரிசிப்பவர்களின் பாவங்கள் நீங்கும், முக்தி கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.